நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஏழை பெண்களின் கிட்னியை 10 லட்சம் ரூபாய் விலை பேசிய விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் காவல்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். குறிப்பாக பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் கிட்னி தானத்திற்கு அனுமதி பெறப்பட்டதா என அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டுக்கு புரோக்கராக செயல்பட்டு வந்த ஆனந்தன் தலைமறைவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிட்னி விற்பனை தொடர்பான செய்தி வெளியானவுடன் பள்ளிப்பாளையம் அன்னை சத்யா நகரில் உள்ள தனது வீட்டை பூட்டிவிட்டு செல்போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவானதாக சொல்லப்படுகிறது. நாமக்கலில் கிட்னி திருட்டு குறித்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பாலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், உடல் உறுப்புகளை விற்பனை செய்யும் குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என திட்டவட்டமாக கூறினார். கிட்னி ஒரு வியாபார பொருளாக மாறிவிட்டது வருத்தத்திற்குரியது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கிட்னி திருட்டை தடுக்க காவல்துறையும் மருத்துவ நிறுவனங்களும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கிட்னி கொள்ளை குறித்து உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் உயர்நிலைக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில், ஏழைகளின் சிறுநீரகங்கள் கொள்ளையடிக்கப்படுவதும் அதை தமிழக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதும் கண்டிக்கத்தக்கது என தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு 20ஆம் தேதி வரை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல தேனி, தென்காசி, செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்திருக்கிறது. தமிழகத்தின் பல இடங்களில் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. இதேபோல திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்தது. காமராஜர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய வகையில் விவாதங்கள் நடப்பது சரியில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். காமராஜரால் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது என MP சிவா பேசியது விவாத பொருளாகிய நிலையில், கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். திருச்சியில் MP சிவா வீட்டை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். காமராஜர் குறித்த திருச்சி சிவாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் நீதிமன்ற வளாகம் எதிரே நின்று கண்டன கோஷமிட்டனர். தொடர்ந்து திருச்சி சிவா வீட்டை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றபோது அவர்களை போலீசார் கைது செய்தனர். அடுத்த 30 நாட்களுக்குள் திமுகவில் 2.5 கோடி பேரை சேர்த்திட வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் காணொலி வாயிலாக பேசிய அவர், உறுப்பினர் சேர்க்கையில் போலி வாக்காளர் சேர்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டால் நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 2000 பேர் அதிமுகவில் இணைந்தனர். தமிழ்நாட்டை 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த கட்சி அதிமுக என பெருமிதத்துடன் கூறி அவர்களை EPS வரவேற்றார். பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டிருந்ததாக எழுந்த புகாரை அடுத்து சைபர் கிரைம் போலீசார் தைலாபுரம் தோட்டத்தில் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், தனது இல்லத்தில் இருந்து ஒட்டுக்கேட்பு கருவி கண்டெடுக்கப்பட்டதாக கூறி பகீர் கிளப்பியிருந்தார். தைலாபுரம் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கும் சூழலில் தமிழ்நாட்டில் சைபர் கிரைம் மைனஸ் ஆகிவிட்டதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தைலாபுர இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மகளிர் மாநாட்டிற்கான துண்டு பிரசுரத்தில் அன்புமணி பெயர் வரலாம் என்று தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகம் மஞ்சள் சிவப்பு நிறத்திலான கொடியை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கில் அக்கட்சி தலைவர் விஜய் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிறத்தில் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை கொடியை உருவாக்க 2023ஆம் ஆண்டே சான்றிதழ் பெறப்பட்டதால் தவேக அந்த கொடியை பயன்படுத்த தடை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. எடப்பாடி
பழனிசாமி பயணிப்பது ரத்தின கம்பளம் இல்லை, அது இரத்த கம்பளம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கடுமையாக சாடியுள்ளார். சென்னை டி நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பேராத கூட்டணி என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் இபிஎஸ்ஸின் கூட்டணி அழைப்பை தாம் நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களின் குறைகளை தேடி சென்று தீர்க்கப் போகிறேன் என ஊர் ஊராக விளம்பர நாடகம் நடத்தும் முதலமைச்சர் எப்போது காவல்துறையின் நிர்வாக சீர்கேட்டை சரி செய்வார் என நயினார் நாகேந்திரன் காட்டமாக கேள்வி எழுப்பினார். கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இருந்தும் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என அவர் கண்டனம் தெரிவித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் டிட்டோ ஜாக் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைநகரங்களில் குவிந்த தொடக்க கல்வி ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷமிட்டனர். டிட்டோ ஜாக் அறிவித்துள்ள போராட்டம் காரணமாக ஆசிரியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்துள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டம் ஓகை பேரையூர் தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் வகுப்பறைக்கு வெளியே அமர்ந்து படித்தனர். ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினால் தற்காலிக ஆசிரியர்கள் மட்டுமே பள்ளிக்கு வந்து பாடம் நடத்தினர். தஞ்சாவூரில் டிட்டோ ஜாக் அமைப்பினரை கைது செய்த போலீசார் பேருந்து கிடைக்காததால் அரசு மருத்துவமனைக்கு சென்ற பேருந்தை நிறுத்தி நோயாளிகளை இறக்கிவிட்டு ஆசிரியர்களை ஏற்றிச் சென்றதால் நோயாளிகள் செய்வதறியாது தவித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்திய 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். பாஜகவின் வாக்கு திருடு மணியாக இந்திய தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிறப்பு வாக்காளர் திருத்த பணி என்ற பெயரில் பீகார் தேர்தலில் பாஜகவின் மோசடி வெற்றிக்காக தேர்தல் ஆணையம் அரும் பாடுபடுவதாக கடுமையாக சாடியுள்ளார். அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்துக்கான காரணம் கேப்டன் சுமித் சபர்வால் தான் என அமெரிக்க இதழான வால் ஸ்ட்ரீட் ஜர்னலில் செய்தி வெளியாகியுள்ளது. என்ஜினுக்கு எரிபொருள் செல்வதற்கான சுவிட்சை ஏன் ஆஃப் செய்தீர்கள் என மற்றொரு விமானியான குந்தர் கேட்கும் கருப்பு பெட்டி ஆடியோ பதிவை சுட்டிக்காட்டி இவ்வாறு கட்டுரை வெளியாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 72,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராம் 5 ரூபாய் உயர்ந்து 9,105 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 124 ரூபாய்க்கும் கிலோ 1,24,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அதிகாரிகளின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. குடிநீர், சாலை மேம்பாடு, பூங்கா, பாதாள சாக்கடை திட்டம், தெருவிளக்கு உள்ளிட்ட பல்வேறு பணிகளின் நிலைகள் குறித்து இக்கூட்டத்தில் பேசப்பட்டது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் கச்சத்தீவை தாரை வார்த்த திமுக தற்போது மத்திய அரசு மீது பழி போடுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அதிமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் நகராட்சியில் மக்களின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றி தராமல் மெத்தன போக்கோடு திமுக அரசு செயல்படுவதாக கூறி வரும் 23ஆம் தேதி போராட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக மகளிரணி மாநாட்டு துண்டறிக்கையில் அன்புமணி படம் இடம்பெறாதது பிரிண்டிங் மிஸ்டேக் என அந்த கட்சியின் எம்எல்ஏ அருள் விளக்கமளித்தார். தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சேலம் மாவட்டத்தில் அடுத்து நடைபெறவுள்ள பாமக மாநாடு குறித்த துண்டறிக்கையில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். திமுக முக்கிய நிர்வாகிகளின் சொத்து பட்டியலை வெளியிட்டது தொடர்பான அவதூறு வழக்கில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜரானார். சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் அண்ணாமலை ஆஜரான நிலையில் TR பாலு ஆஜராகாததால் விசாரணை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததில் தனது பங்கு 0 என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சென்னை சைதாப்பேட்டையில் பேட்டியளித்த அவர், கூட்டணி ஆட்சி தொடர்பான பாஜகவின் நிலைப்பாட்டில் அதிமுகவிற்கு மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷாவுடன் பேசி தீர்த்துக் கொள்ளட்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கோவிலுக்கு வருபவர்களை ஜாதியை காரணம் காட்டி தடுப்பவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சி நடக்கும் நாட்டில் சாதி ரீதியான பாகுபாட்டை அனுமதிக்க முடியாது என கூறிய நீதிமன்றம், புதுக்குடியில் உள்ள ஐயனார் கோவிலுக்கு பட்டியலின மக்கள் செல்வதை யாரும் தடுக்கவில்லை என்பதை உறுதி செய்ய காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அமைச்சர்கள் சேகர் பாபு, யவ வேலு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். சிறப்பு தரிசன வரிசைக்காக சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் நடைபெறும் பணி மற்றும் ராஜகோபுர வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த அமைச்சர்கள் பக்தர்கள் வந்து செல்லும் வழிகளில் முறையான ஏற்பாடுகள் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். கடலூர் அருகே பள்ளி பேருந்து மீது ரயில் மோதிய விபத்தில் 3 குழந்தைகள் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்துகிறது. இந்த விவகாரம் குறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ரயில்வே அமைச்சகம் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குநருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காவலர்கள் தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் ஊழியர்களுக்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். அஜித்குமாரை போலீசார் அழைத்துச் சென்ற போது அங்கிருந்த கோயில் ஊழியர்கள், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் ஆகியோர் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டனர். யுஜிசி நெட் தேர்வு முடிவுகள் வரும் 22ஆம் தேதி வெளியாகும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. PhD சேர்க்கை, கல்லூரி உதவி பேராசிரியர் மற்றும் JRF ஆகியவற்றுக்கான தகுதி தேர்வாக நடத்தப்படும் இந்த தேர்வு கடந்த ஜூன் 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. சென்னை மாங்காடு அருகே லாரி மோதியதால் பைக்கிலிருந்து கீழே விழுந்த பள்ளி மாணவன் மீது சக்கரங்கள் ஏறியதில் அவரின் கால் நசுங்கியது. பள்ளி இருக்கும் பகுதியில் நடைபெற்று வரும் குடியிருப்பு கட்டுமான பணிக்காக மண் ஏற்றிக்கொண்டு 10ற்கும் மேற்பட்ட லாரிகள் சென்று வருவதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நாகையில் தனியார் கல்லூரி மாணவர் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட நிலையில் நீதி கேட்டு உறவினர்கள் மற்றும் மாணவ அமைப்புகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மாணவரின் உடல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் கல்லூரிக்கு நுழைய முயன்ற மாணவர்கள் மற்றும் உறவினர்களை தடுப்புகள் அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். சென்னை தாம்பரம் அருகே காரில் சென்று கொண்டிருந்த அதிமுக முன்னாள் பேரூராட்சி தலைவர் வளையாபதியின் மகனை இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் வழிமறித்து தாக்கிய வீடியோ வெளியாக இருக்கிறது. இதனால் அங்கு சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவிய நிலையில் இளைஞர்கள் எதற்காக அவரை தாக்கினர் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் கனமழை காரணமாக மின் மாற்றி பழுதாகி மின் விநியோகம் தடைப்பட்டதால் நோயாளிகள் அவதியடைந்தனர். பின்னர் ஜெனரேட்டர் உதவியுடன் ஊழியர்கள் மின்சாரம் வழங்கினர். மின்மாற்றியை சரி செய்வதில் ஊழியர்கள் காலதாமதம் ஏற்படுத்துவதாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் விளக்கமளித்துள்ளனர். புதுச்சேரி ஏம்பலம் அருகே ஏற்பட்டுள்ள தொடர் மின்வெட்டை கண்டித்து அப்பகுதி மக்கள் 2வது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரிக்கலாப்பாக்கத்தில் அமைந்துள்ள டிரான்ஸ்பார்மரை மின்வாரியத்துறை அதிகாரிகள் சரியாக பராமரிக்காததால் அடிக்கடி பழுது ஏற்பட்டு மின்தடை ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதுகலை விரிவாக்க மையத்தை ரத்து செய்ததை கண்டித்து அதிமுக சார்பில் விழுப்புரம் நகராட்சி திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், விழுப்புரத்தில் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா பெயரில் கொண்டுவரப்பட்ட பல்கலைக்கழகத்தை திமுக அரசு மூடியதாக குற்றம் சாட்டினார். டீசல் மானியத்தை நிறுத்தியதாக கூறி சென்னை காசிமேட்டில் உள்ள மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை மீனவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மீன்வளத்துறையின் தடையை மீறி மீன்பிடிக்க சென்றதாக கூறி விசைப்படகுகளுக்கு டீசல் மானியம் வழங்குவதை அதிகாரிகள் நிறுத்தியதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். சென்னை ஆவடி அடுத்த அயப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். வீடு வீடாக மக்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்ட நிலையில் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வெயிலையும் பொருட்படுத்தாமல் பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சமர்ப்பித்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கனமழை காரணமாக பாலாற்றில் நீரோட்டம் அதிகரித்திருக்கும் நிலையில் சில தோல் தொழிற்சாலைகள் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரை திறந்துவிட்டதால் ஆற்று நீர் ரசாயன நுரை பொங்கியபடி ஓடுகிறது. மேலும் இறைச்சி கழிவுகளை கொட்டுவதால் ஆற்று நீரில் துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்துள்ளது. மதுரையில் அரசு பேருந்தில் இருந்து மூதாட்டியை பாதி வழியில் இறக்கிவிட்டது குறித்து தட்டி கேட்ட பெண்ணுடன் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. இதையடுத்து ஓட்டுநர் பேருந்தை காவல் நிலையத்திற்கு ஓட்டி சென்றதை அடுத்து அந்த பெண் அமுதா போலீசில் புகார் அளித்துள்ளார். சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியில் தேசிய மருத்துவர் தினம் கொண்டாடப்பட்டது. எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பல்வேறு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 953 கிலோ கஞ்சாவை போலீசார் அழித்தனர். மதுரை மாநகரத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட 218 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 953 கிலோ கஞ்சா விஜயநாராயணம் அடுத்த பொத்தையடி கிராமத்தில் உள்ள பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு கொண்டு வரவழைத்து அழித்தனர். நாகை மாவட்டம் உத்தம சோழபுரத்தில் அரசு அறிவித்த இடத்திலேயே தடுப்பணை கட்ட வேண்டும் என 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். பூதங்குடியில் உள்ள வெட்டாற்றில் கடல் நீர் உள்ளே வருவதை தடுக்கும் வகையில் பூதங்குடியில் தடுப்பணை கட்ட வேண்டும் என ஒரு தரப்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பசுந்தேயிலைக்கு ஆதார விலையாக 40 ரூபாய் நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி நீலகிரி மாவட்டம் உதகையில் விவசாயிகள் நல சங்கங்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பசுந்தேயிலை மாலையை அணிந்து போராட்டம் நடத்திய விவசாயிகள் பசுந்தேயிலை சாகுபடியை வர்த்தக அமைச்சகத்தில் இருந்து நீக்கி விவசாய அமைச்சகத்தின் கீழ் கொண்டுவர கோரிக்கை வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 100 நாள் வேலை வழங்கவில்லை என கூறி அப்பகுதி கிராம மக்கள் திருநாவலூர் பிடிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியப்பட்டியில் உள்ள 100க்கும் மேற்பட்டோருக்கு கடந்த 7 மாதங்களாக 100 நாள் வேலை வழங்காமல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மின் உயரை திருடிக்கொண்டு ஓடிய பெண்களை கடை உரிமையாளர் துரத்தி பிடிக்க முயற்சிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சக்தி சாலையில் சவுண்ட் சர்வீஸ் கடை நடத்தி வரும் கண்ணன் என்பவரின் கடைக்குள் தலையில் சேலையை போட்டு மறைத்துக் கொண்டு நுழைந்த 10க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்கிருந்த மின் உயரை திருடிக்கொண்டு தப்பினர். திருவாரூர் அருகே குறுவை நெற்பயிர்கள் தண்ணீரின்றி கருகி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வெள்ளையாற்றில் தண்ணீர் சென்றாலும் கூத்தாநல்லூர் வட்டத்திற்கு உட்பட்ட நாகராஜன் கோட்டகம் கிராமத்தில் முறையான பாசன வசதி இல்லாததால் நீர் வரவில்லை என தெரிகிறது. சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் பேரிடர் காலங்களில் மக்களை மீட்பதற்கான ஒத்திகை பயிற்சி காவல்துறையினருக்கு நடைபெற்றது. காவல்துறை ஆணையர் உத்தரவின்படி 290 காவல்துறையினர் கொண்ட 16 பேரிடர் மீட்பு குழுவினர் அவசர காலங்களில் தேவையான உயிர்காப்பு மற்றும் மீட்பு பணி நடைமுறைக்கான ஒத்திகை பயிற்சியை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே புதிதாக போடப்படும் தார் சாலை தரமற்ற முறையில் இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கம்மவார்பட்டி பகுதியில் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு போடப்படும் தார் சாலை கைகளால் பெயர்த்து எடுக்கும்படி உடைந்து வருவதால் தரமான சாலையை அமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் அரசு பள்ளி மாணவன் பள்ளி கட்டடத்தின் மீது ஏறிய போது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தேவளக்கரை உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்த மாணவனின் செருப்பு கட்டடத்தின் மீது விழுந்ததாக தெரிகிறது. அப்போது மாணவன் செருப்பை எடுக்கச் சென்ற போது தாழ்வாக இருந்த மின்கம்பி உரசி மின்சாரம் தாக்கி சுயநினைவை இழந்ததாக கூறப்படுகிறது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் அனைத்து வீடுகளுக்கும் 125 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இது ஆகஸ்ட் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் இதன் மூலம் 1,67,00,000 பேர் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் பெய்த கனமழை காரணமாக காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. நல்வாய்ப்பாக பொதுமக்கள் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் வாகனங்களை மீட்கும் பணி நடைபெற்றது.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செப்டம்பர் மாதத்தில் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ஒருவர் பாகிஸ்தான் நாட்டுக்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. இந்திய அரசின் கோரிக்கையை ஏற்று திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரேவின் பூர்வீக இல்லத்தை இடிக்கும் பணியை வங்கதேச அரசு நிறுத்தியிருக்கிறது. மறைந்த பிரபல வங்கமொழி திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரே குடும்பத்தினர் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்ததும் டாக்காவில் உள்ள அவரின் பூர்வீக வீடு அரசு வசமானது. அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. 7.3 என்ற ரிக்டர் அளவில் பதிவான நிலநடுக்கத்தால் மக்கள் பீதி அடைந்தனர். இதையடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் கடலோர பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். ஐசிசியின் டெஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் இங்கிலாந்தின் ஜோ ரூட் முதலிடம் பிடித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் சதமடித்ததன் மூலம் 888 புள்ளிகளுடன் முதல் இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்திய வீரர்கள் ஜெய்ஸ்வால் 5வது இடத்திலும், ரிஷப் பண்ட் 8வது இடத்திலும், கேப்டன் சுப்மன் கில் 9வது இடத்திலும் உள்ளனர். டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓய்வு பெற எந்தவித நெருக்கடியும் அளிக்கவில்லை என பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்தார். டெஸ்ட் அணியில் அவர்கள் இல்லாததற்கு பலரும் வருந்துவதாகவும், ஆனால் ஓய்வு முடிவை இருவரும் சொந்தமாகவே எடுத்ததாகவும் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 தொடரில் முதல் 2 போட்டிகளுக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறப் போவதாக வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ஆண்ட்ரே ரசல் தெரிவித்தார். அடுத்த தலைமுறை கரீபியன் கிரிக்கெட்டர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும் வகையில் தனது சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையை உயரிய நிலையில் நிறைவு செய்ய விரும்புவதாக ரசல் கூறினார். T20 லீக்களில் இடம் பிடிப்பதற்காக தேசிய அணியை ஒரு படிக்கல்லாக வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் பயன்படுத்துவதாக அந்நாட்டின் முன்னாள் வீரர் பிரையன் லாரா தெரிவித்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் டெஸ்ட் கிரிக்கெட்டை மீட்டெடுப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்த முன்னாள் வீரர்களுக்கு அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது டெஸ்ட் போட்டியில் பும்ரா கட்டாயம் களமிறக்கப்பட வேண்டும் என முன்னாள் வீரர் இர்ஃபான் பதான் தெரிவித்தார். தொடரின் வெற்றி தோல்வியை தேர்வு செய்யும் இந்த போட்டியில் பும்ரா அணியில் இருப்பது கூடுதல் மதிப்பை கொடுக்கும் என்றும், இதுபோன்ற முக்கியமான சூழ்நிலையில் அணியில் மாற்றம் செய்வது நல்லதல்ல என்றும் கூறினார். பவுன்சர்கள் வீசி பும்ராவை காயப்படுத்த வேண்டும் என்பதே பென் ஸ்டோக்ஸ், ஆர்ச்சர் இருவருக்கும் நோக்கமாக இருந்தது என்று முன்னாள் வீரர் முகமது கைஃப் தெரிவித்தார். பும்ரா ஆட்டமிழக்கவில்லை என்றால் அவரது கையில் அல்லது தோள்பட்டையை காயப்படுத்த வேண்டும் என்ற அவர்களது நோக்கம் வேலை செய்தது என்று கூறினார். தங்க கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் கன்னட நடிகை ரன்யா ராவுக்கு செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தண்டனை காலம் முழுவதும் ஜாமீன் கோரும் உரிமை முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிக்குப்பம் அருகே ஏழருவி ஜவ்வாது மலையடிவாரத்தில் அமைந்துள்ள திருமுருகன் கோயிலில் ஆடி பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். அப்ரெலா இந்தியா நிறுவனம் தனது 125 SR மாடலின் 2025ஆம் ஆண்டு வெர்ஷனை அறிமுகம் செய்துள்ளது. இதில் புதுப்பிக்கப்பட்ட 125cc என்ஜின் மற்றும் அதன் தோற்றத்தில் வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவில் இந்த மாடலின் விலை 1,20,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.